வரலாறுன்னு சொல்ல போனோம்னா முதல் கேள்வியே என்ன ஆதாரம் சொல்லிட்டு தான் வரும். ஆனா அந்த வரலாற்றையே குழப்பின ரெண்டு முக்கியமான சான்றுகளை இந்த வீடியோல பார்க்கலாமா? தமிழ்நாட்டோடைய பொற்காலம் சொல்லப்படுறது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம். அந்த ராஜராஜ சோழன் தான் அரியணை ஏறினதுக்கு அப்புறமா திருக்கோவிலூர்ல ஒரு கல்வெட்டை செதுக்குறாரு. அதுல தன்னுடைய தாயாரான வானவன் மாதேவியை பத்தி அவர் குறிப்புகளை கொடுக்கிறாரு. அப்படி குறிப்புகளை கொடுக்கும்போது அதுல தன்னுடைய தந்தை தன்னுடைய அண்ணனுடைய மரணத்தை தாங்க முடியாம இறந்து போறாரு. அவர் இறந்த காரணத்தினால தன்னுடைய தாயாரான வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்புல அது மட்டும் இல்லாம அப்படி அவங்க உடன்கட்டை ஏறும்போது அவங்க கிட்ட ஒரு பச்சிளம் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகள்ல இருக்குது. அதாவது அந்த பச்சிளம் குழந்தை வேற யாருமே கிடையாது, சாட்சாத் ராஜராஜ சோழனே தான். அதே சமயத்துல ராஜேந்திர சோழன் அவர் அரியணை ஏறினதுக்கு அப்புறமா திருவாலாங்காடு பத்திரத்தை செதுக்குறாரு. அப்படி வெளிவந்த திருவாலாங்காடு குறிப்புகள்ல சோழ தேசத்து வம்சாவளியை பத்தி விளக்குன ராஜேந்திர சோழன் ஒரு குறிப்பை கொடுக்கிறாரு. அதாவது சுந்தர சோழருடைய மறைவுக்கு அப்புறமா சோழ தேசத்தை ஆட்சி யாரு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்போது தன்னுடைய தந்தையான ராஜராஜ சோழன் தனக்கு உரிமை இருந்தோம் அந்த பதவியை தன்னுடைய சித்தப்பாவான மதுராந்தக தேவருக்கு உத்தமர் சோழருக்கு விட்டு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு பக்கம் ராஜராஜ சோழன் தன்னுடைய குறிப்புகள்ல தன்னுடைய தந்தை இறக்கும் போது தான் ஒரு பச்சிலம் குழந்தை அப்படின்ற குறிப்பு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ராஜேந்திர சோழன் சுந்தர சோழர் இறந்ததுக்கு அப்புறமா தனக்கு சேர வேண்டிய அரியணைய தன்னுடைய சித்தப்பாவுக்கு ராஜராஜ சோழன் விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்ற குறிப்பு கொடுத்திருக்காரு. வரலாற்றையே குழப்புற தந்தை மகன் இவங்க ரெண்டு பேரும் வெளியிட்ட இந்த செப்பேடுகள் உண்மையிலேயே சோழ வம்சத்துல மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஏதாவது ரகசியத்தை சொல்லாம சொல்லுதான்.